அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு 3 மகன்கள் இருந்தனர். தனக்கு பின் நாட்டை யார் கையில் கொடுப்பது என்பதற்காக தன் 3 மகன்களை அழைத்து ஒரு போட்டியை அறிவிக்கிறார். போட்டி என்னவென்றால், 3 மகன்களும் காட்டிற்கு சென்று 2 வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை சேகரித்து வந்து அந்த உணவுப் பொருட்களை ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் போட்டி. ஆனால் நீங்கள் சேகரித்த அந்த உணவை என்னிடம் காண்பிக்க தேவையில்லை என்கிறார் அரசர். மூவரும் காட்டிற்கு செல்கிறார்கள். முதலாம் அவர் மரத்தில் ஏறி நல்ல பழங்களை எல்லாம் பறித்து ஒரு மூட்டையாக கட்டிக்கொள்கிறான். அடுத்ததாக 2ஆம் அவன் கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு கீழே கிடக்கக்கூடிய பழங்களை எல்லாம் ஒன்றாக சேகரித்து அதை தனது மூட்டையில் கட்டிக்கொள்கிறான். 3ஆம் அவன் அதைவிட சோம்பேறியாக இருப்பான் போலிருக்கிறது. அங்கே கிடந்த குப்பைகளை எல்லாம் சேகரித்து ஒரு மூட்டையாக கட்டிக்கொள்கிறான். மூவரும் மூட்டையை தூக்கி கொண்டு ராஜாவின் எதிரே வந்து நிற்கிறார்கள். ராஜா சொல்கிறார், நீங்கள் இந்த உணவுப் பொருட்களை என்னிடம் காண்பிக்க வேண்டியதில்லை. நான் ஒரு ஏழைக்கு நீங்கள் உணவு தர வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? அந்த ஏழை வேறு யாவரும் அல்ல, நீங்கள்தான். ஆகவே நீங்கள் கொண்டு வந்த அந்த உணவுப் பொருட்களை நீங்களே சாப்பிடுங்கள் 2 வாரத்திற்கு என்கிறார். முதலாம் அவன் தான் கொண்டு வந்த நல்ல பழங்களை 2 வாரத்திற்கு சாப்பிட்டு அந்த போட்டியில் வெற்றி பெறுகிறான்.